நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி அவர் எந்த முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் என்ன இன்னைக்கு வந்து பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா இல்ல பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா? டெல்லிக்கான பிரதிநிதி தான் இருக்க போறாரு. ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க வந்து மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு எந்த இடத்துலயும் வந்து அவர் இல்ல ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பல அழுத்தங்கள் கடந்த காலங்கள்ல வந்துச்சு. அவர் வந்து அவர் மீது அவரிடம் பல அழுத்தங்கள் கொடுத்து அவர் மீது அவர்கிட்ட வந்து எங்க தலைவர் மீதும் எங்க மீதும் வந்து பெரும் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு பல அழுத்தங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக உறுதியாக நிற்பவர். அவருக்கு இது ஒண்ணும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்த அங்க போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு இல்ல அது வந்து நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டுல வேலை பார்க்க போறது இல்லையா, அவர் டெல்லியில தான் இருக்க போறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் இல்ல, அவர் டெல்லியில ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷன் இருக்க போறாரு. அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்ல. அவர் என்ன பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்ல, அவர் பெரிய அப்ரூவல் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. சோ அதுல தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. பல இதுல வந்து அங்க டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அங்கேயே இருந்தவர்கள் பல காலங்கள்ல போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. முன்னாடி இது அலங்காரமாக இருந்துச்சு. யாருக்காவது ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கலையா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங், அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு யார் அதுல நம்பிக்கையா இருப்பாரோ அவங்க வந்து வேற எதுவும்